ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க பையனோட ரூம் ஏதாவது சுத்தி பார்க்க காட்ட போறேன். என் பையன் ஒரு பக்கம் தூங்குவான், இன்னொரு பக்கம் படிப்பான். இதுதான் அவனோட ரூம். இந்த பிளேஸ்ல தான் அவன் தூங்குவான். இந்த 2 பில்லோ இல்லைன்னா அவனுக்கு உலகமே இல்லாத மாதிரி. இதுதான் அவனோட பெட் ஸ்பேஸ். இப்படியே தூங்கிட்டு வந்து காலையில எந்திரிச்சா புக்ஸ் மூஞ்சில தான் முடிப்பான். படிக்கிற பையன் புக்ஸ் மூஞ்சில முடிப்பான்னு சொல்லலாமா? இல்ல என்ன சொல்லலாம்? வாங்க நம்ம ஸ்டடி டேபிள ஒரு டூரா பார்க்கலாம். வாங்க நம்ம ஸ்டடி டேபிள ஒரு வீடியோ எடுக்கலாம். இப்போ என் பையனோட ஸ்டடி டேபிள் இதுதாங்க. இதுல எது இல்லன்னு சொன்னீங்கன்னா சாப்பாடு தட்டு தாங்க இல்ல. மீதி எல்லா சாமானமும் கச 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 கசன் எல்லாம் வச்சிருப்பான். எத்தனை தடவை அரேஞ்ச் பண்ணி வச்சாவும் அது இப்படிதான் இருக்கும். சரி, ஒன்னா பார்க்கலாங்க. இது அவன் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுங்க. சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டடி டேபிள வச்சான். இது இவன் சின்ன காலையில இருந்த போது யூஸ் பண்ணது, அதையும் மறக்காம வச்சிருக்கான். இது மேக்ஸ் அவனுக்கு வராம இருந்துச்சு. அதனால ஒரு 4th ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ அந்த மாதிரி டைம்ல இது வாங்கினது. அடிஷனுக்கு சப்ராக்ஷனுக்கு ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்தது இந்த ஒரு கருவி தான். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது என் பையனோட பொக்கிஷம். அதனால இப்ப வரைக்கும் அவன் ஞாபகார்த்தமா இங்கேயே அவன் காலையில இருந்துச்சுன்னா இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பென் ஸ்டாண்டு. சரிங்களா, பென் ஸ்டாண்டு நம்ம ஐஸ்கிரீம் கப்பெல்லாம் சாப்பிட்டா தூக்கி போட்டுருவோம். ஆனா என் பையன் கிரியேட்டிவிட்டியா அவங்களோட ஆர்ட் அந்த கலர் ஷீட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கலர் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டான். ஆனா பென்சில் ஸ்கெட்சு இது யூஸ்ல இருக்கா எனக்கு தெரியாது. ஆனா நிறைய வச்சிருக்கான், தேவைக்கு அளவே வச்சிருக்கான். இது ஸ்டிக் பேப்பர். இது ஸ்டிக் பேப்பர் அவங்க அப்பா ஓடுது. இது அவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கான். எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல. இவனுக்கு மூவ் பண்ற அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, இது ஸ்கெட்ச் பென்சில்ஸ் தாங்க. ஸ்கெட்ச் பென்சில்ஸ் வண்டியான ஸ்கெட்ச் பென்சில்ஸ். வண்டியா எவ்வளவு ஸ்கெட்ச் பென்சில்ஸ் வச்சிருக்காங்க தெரியுங்களா? இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்சில்ஸ்லாம் நீங்க பார்த்துருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பர்ஸ் குப்பையில போட்டுதான். இல்லம்மா, ஒரு மெமரிக்கு வேண்டி வச்சிருக்கேன். ஒரு 10 பைசா இல்லைங்க, ஆனா மெமரிக்கு வேண்டி வச்சிருக்கேன்னு சொல்றான். நீ சிரிச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் விசிட்டிங் கார்டு. அவங்க அப்பா இதை ஃபிளாஷ் கார்டுங்க. எதுக்குடா இதுன்னா, இதெல்லாம் ஒரு மெமரிமா, நான் படிச்சேன்னு சொல்லி காட்டணும். இதெல்லாம் அவங்க அப்பாவோட ஸ்டிக்கி நோட்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் செல்ஃப்ல ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க. அதை ரிப்பேர் பண்றதுக்கு நான் வாங்கி வச்சேன். ஆனா இதுக்கு மேல ஒரு ஜுண்டி இருந்துச்சு. அது எங்கடா தெரியலமா எனக்கு என்னமா தெரியும், நீ தானமா யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது அந்த ரோலர் இல்லாதனால யூஸ் பண்ண முடியாம அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது முடிய ரொம்ப அதிகமா வளர்ப்பான். ஹேர் ஸ்டைலுக்கு வேண்டி இந்த பேண்ட் வச்சிருக்கான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இப்படி போட்டுக்குவாங்கல்ல காதுல. இது எதுக்குன்னா நம்ம திட்டம் போது காது வழியா எது கேட்க கூடாதம்மா. சரிங்களா, அதுக்கு வேண்டி வச்சிருக்கான். இது நீ திட்டலாமா, எக்ஸாம் எடுத்துட்டு வருவான். இது பாருங்க, இது என்னன்னு சொல்றதுங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண, கிச்சன்ல ஜூஸரோட ஜாரோட லாக்கருங்க. இதை கொண்டு வச்சிருக்கேன். எதுக்குடா வச்சிருக்கேன்னு, இப்படின்னா சர்க்கிள் போட்டுக்கலாமா, இப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாமா, கம்பஸே வேண்டியதெல்லாம் சொல்றான். இதெல்லாம் என்னன்னு தெரியலங்க. பெயிண்ட் நான் எனக்கு வேண்டி வாங்கினது. நான் ஃபேப்ரிக் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனா இவன் எங்கெங்க அடிக்கணுமோ அங்கெல்லாம் என் ட்ரெஸ்ல எல்லாம் அடிச்சு வச்சிருக்கான். பிளெயினா ஒரு ஷாலு ஒரு ட்ரெஸ் கிடைச்சா போதும், அதுல எல்லாம் அடிச்சு வச்சு அழகா இருக்கலாமா. அவனோட நான் அழகு பண்ணிருக்கேன். கடைக்காரன் என்னமா பிளெயினா கொடுத்துருக்கான், நான் பெயிண்ட் பண்ணி தரேன்னு பெயிண்ட் பண்ணிப்பான். இது ஸ்டிக்கி நோட். இது இருக்குதா உனக்கு, அதே மாதிரி சைன் இங்க போடுன்னு சொல்றதுக்கு வேணும், ஸ்டிக் பண்றதுக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஒயிட்னர். உனக்கு இருக்குடா ஒயிட்னர், இல்லம்மா தப்பா எழுதுனா அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டா காஞ்சிடும்ல, அதுக்கு வேண்டி நான் யூஸ் பண்றேன் ஒயிட்னர்மா. சரிங்க, இதெல்லாம் கூட சரிங்க. இதெல்லாம் நான் என்னோட யூஸ்க்கு வேண்டி ரெசின் ஆர்ட் வச்சிருக்கேன். ரெசின் ஹார்ட்னர், ரெசின் வச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா பெருசா வரல. சரிங்களா, மாடர்ன் க்ளூங்களாமா. இப்படி பிடிச்சி நீங்க இழுத்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு ஒட்டிக்குமாமா. எடுத்து கம் எடுத்து ஒட்டினா ஆகாதுங்களா.
இது சல்லுன்னு இப்படி வச்சு எப்படியோ அன்னைக்கு காட்டலாம். இது வந்து இது இருக்குது, இந்த மாதிரி கிளிப் இருக்குது. இப்படி வச்சு இப்படி பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஒட்டினா ஒட்டிக்க மாமா. சூப்பர் இல்லைங்க? சூப்பராக ஒட்டிக்கல. ப்ராடக்ட் குட்டான்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் இவன் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் பைனாகுலருங்க, அவனே சொல்கிறான் பைனாகுலர். பாருங்க பைனாகுலர் எதுக்கு வாங்கினேன்? சும்மா தாம்மா வாங்கினேன், நல்லா இருக்கலாமா அதாம்மா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருக்காருங்களே, கேட்டனே வாங்கி கொடுப்பாரு. என்னது பைனாகுலர் நல்லா ஒரிஜினலான பைனாகுலர் தான். நல்லா வச்சு பார்த்தா நல்லா தெரியும். பாருங்க டபுள் ஸ்டிக்கர். பாருங்க இந்த கம்மலை வாங்கிட்டு நான் லோன்னு தேடிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஒரு கம்மல் வாங்கி வச்சிருந்தேன். எதுக்குடா இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு கேட்டான். அம்மா உன்னை ஞாபகார்த்தமா கொண்டு வச்சிருக்கேன். நான் என்னடா 4 கிலோமீட்டர் தள்ளியா இருக்கேன், இங்கே தானே இருக்கேன், ஞாபகார்த்தமா வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுதாங்க டபுள் டேஸ்ட் செல்லோ டேப்பு. இந்த டபுள் டேஸ்ட் செல்லோ டேப்பை கொண்டு வந்து வச்சிருக்கான். இதெல்லாம் என்னோட கிராஃப்ட் ஒர்க் வேண்டி வாங்கினது. இங்கே உள்படியா கீ செயின். இது வீட்டு சாவிங்க, சரிங்களா? யூஸ்ஃபுல்லான சாமான் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாருங்க என்னென்ன மாட்டி வச்சிருக்கான். ஃபுட்பாலோட என்ன, இது என்ன பாலோடது மாட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் வேற வேற கீ செயினோடது, எல்லாமே வேற வேற தான். இந்த பொம்மை மட்டும்தான் இந்த கீ செயினுக்கு சொந்தம். இது கூட எவ்வளோ கீ செயின் மாட்டி வச்சிருக்கான். இது வந்து அவன் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடுவான். இது ஓகேங்களா? அதுக்கப்புறம் கியூப். இந்த பசங்களுக்கு இருக்கிறதுலே வந்து கியூப் இல்லைன்னா வந்து முடியாது. ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இது விளையாடும் போது அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுமாம்மா. அது டென்ஷனும் ஸ்ட்ரெஸ் எப்போ வருதுன்னு கேட்டால், மா நீ என்னை திட்டுவே இல்லைம்மா, நீ என்ன அடிப்பெல்லாம், அப்போதாம்மா ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் சேர்ந்து வருது, அதுக்கு இதுதாம்மா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவான் என்கிட்டயே. பாருங்க ஸ்பீக்கர். இதுதாங்க. எதுக்குடா இந்த ஸ்பீக்கர் வாங்கி வச்சிருக்கேன் கிட்டா, மா இதில் வந்து ரேடியோ கேட்கலாமா, அதுக்கப்புறம் இதில் வந்து பென்ட்ரைவ் மாட்டிட்டு நம்ம பாட்டு கேட்கலாமா அப்படின்னு. படிக்கும் போது உனக்கு எதுக்குடா இந்த ஸ்பீக்கர்னா, மா இருக்கட்டுமேம்மா, நீ ஏம்மா எப்போ பார்த்தா இது எதுக்கு அது எதுக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். சரி, பென்சில். சரிங்களா? என் பையன் வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் கிடையாதுன்னா அவன் ஹையர் செகண்டரி வந்து படிக்கிறான். சரிங்களா? நான் ஒரு பென்சில் வந்து என் அப்பா கிட்ட கேட்கும் போது அவர் 1008 கதை சொல்லுவார். இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கு. இங்கே பாருங்க டப்பா நிறைய பென்சில் வாங்க. எதுக்குடானா, மா ஷார்ப் பண்ணுற கஷ்டமா இருக்கு, அதனால தான் பென்சில் வாங்கியிருக்கேன். கூடயே ஷார்ப்னர் ரப்பர் எல்லாம் கொடுக்குறேன். மைக்ரோடிக் பென்சில் சரி, அதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து என் பையன் வந்து இந்த பேனை வந்து, ஏன்னா வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு கிளாஸில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பெண்ணு கொடுக்கணுமா, அதனால் நான் வந்து பென் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய பேனா வந்து அதுக்கப்புறம் மிச்சமான பேனா எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளாக வச்சு எழுதுறான். இந்த மாதிரி பர்ஸ் வாங்கினான். பர்ஸு ஒன்றும் இல்லை, பர்ஸில் தூக்கி போட்டுடலாம், அதுக்கு இஷ்டம். தூக்கியெல்லாம் போடாதா, நான் வாஷ் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். காட்டுறேன். இந்த ரேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதாங்க. இது ஒரு குடை வாங்கி வச்சிருந்தேன், கேப்சூல் குடைன்னு சொல்லிட்டு வாங்கினேன். சரி ஏதோ காம்பேக்டாக இருக்கேன், ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது என்ன நம்ம நேரம் 1 மணி நேரம் என்ன 1 வாரமாக என்னமோ தான் யூஸ் பண்ணேன். எல்லாம் தனியாக கலந்து வந்துச்சு. சரி நான் குடையை தூக்கி வச்சிட்டேன். அப்புறம் இவன் சொன்னேன், இல்லைம்மா நம்ம இந்த பர்ஸை ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாமா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, நான் பென்சில் பவுச்சாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். சரிங்க, அப்படியும் சரிங்களா, அது ஞாபகார்த்தமாக வச்சுக்கிட்டேன். இது எதுக்கு கொண்டுட்டா வச்சிருக்கேன், இது எதுக்குடா கொண்டு வச்சிருக்கேன், நான் வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம்ங்க. இந்த கடலை பருப்பு, உளுந்து இதெல்லாம் வாங்கினேன்னா கவரில் வந்து இப்படி ஸ்டேபிள் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி வாங்கி வச்சேன். இதுங்க இது எதுக்குடா கொண்டு வந்து ஸ்டடி டேபிளில் வச்சுருக்கேன்னா, எல்லாமே ஒரு மெமரி தாம்மா, நீயும் ஒரு மெமரி கொண்டு போய் குப்பையில் போடுன்னு சொன்னேன். இது என்னன்னா அவனோட பென்சில் பவுச்சுங்க. இந்த பென்சில் பவுச்சில் அந்த பென்சில் பவுச்சுக்கு வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்கும், ஐயோ ஏன்டா இப்படி மூச்சடிக்கிற மாதிரி இவ்வளோ சமனாக போட்டு வச்சுருக்க, என்னை ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் பவுச் வாய் இருந்தால் கண்டிப்பாக கேட்டிருக்குங்க. அப்படியே அடைச்சி வச்சுருக்கான்.
இந்த ஸ்கெட்ச் பென்சில்ஸில் ரொம்ப வித்தியாசமான ஸ்கெட்ச் பென்சில் என்னமோ சொன்னாங்கிட்ட இதெல்லாம் வந்து டபுள் கலரில் வருமா, ஏன்னா ஒரு கலர் கூட இன்னொரு கலர் காம்பினேஷன் போடும்போது சூப்பராக வருமா அப்படின்னு சொன்னான். சரி அது கூட சரிங்க. ஆனால் இதில் ஒரு இது வச்சுருக்கான். இது எதுக்குறாங்கன்னா இவனுங்கனால வந்து ஒரு கோடு போட மாட்டானுங்க சரிங்களா. ஒரு கோடு போடுறதுக்கு பென்சிலு ஸ்கேலு எல்லாம் இருக்குது கோடு போடுறதுக்கு. ஆனால் கோடு போடுறதுக்கு வருது இதை வச்சு போடுறதுங்களாம்மா கோடு, ஏன்னா வரவும் மாட்டேங்குது. இப்படி கோடு போட்டு இவங்க ஏன்னா அசைன்மெண்ட்டுக்கு கோடு போட்டிருக்க வேண்டிய இது வாங்கிருக்கா. ஏன் ஒரு பென்சிலோ ஒரு பேனை வச்சு கோடு போட்டால் கோடு வராதா, இதுக்கு வேண்டிய ஒரு இது வாங்கி வச்சுருக்கான். ஒரு பக்கம் கடையில் போய் ஒரு சாமானம் வாங்கிட்டு இருந்தோம், இவன் ஒரு பக்கம் வாங்கிட்டு இருப்பான். இவங்களே ஸ்டார் போட்டுக்கிறது வச்சுருக்கான். இது என்னன்னா இவன் யூஸ்வலாக வந்து போட்டுக்குவான் இந்த க்ரீம். எதுக்குன்னா ரீசெண்டாக வந்து அவன் காலில் வந்து ஆங்கிளில் ஒரு சர்ஜரி வந்து மேஜர் சர்ஜரி பண்ணியிருந்தோம். அதுக்கு வேண்டி அந்த மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த க்ரீம் வந்து ரெகுலராக இங்கே வச்சுருப்பான். இதெல்லாம் எதுக்கு இங்கே வச்சுருக்கான்னு தெரியல. இந்த அவசரம் இந்த நெட் வந்து நாங்கள் வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு வேண்டி நான் யூஸ் பண்ணுவேங்க. என்னோட ஷாலு என்னோட காட்டன் ட்ரெஸ்லாம் வந்து அயர்ன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸை கூட ட்ரெஸ்ஸாக ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதை நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். இதுதான் ஸ்டடி டேபிளில் தான் வச்சுருக்கான். ஆனால் சொன்னதுங்க ஸ்டடி டேபிளில் அவன் புக்ஸ் மட்டும் இருக்காது, மல்டி லெவலில் திங்ஸ் வச்சுருப்பான். இதெல்லாம் அவங்க அப்பாவோட திங்ஸு. இது வந்து இது இந்த பேடு மவுஸ் பேடு, அதுக்கப்புறம் லாங் சைஸ் ஸ்கேல் வச்சுருக்கானுங்களா, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து லேபிள் சரிங்களா. இது வந்து முக்கியமாக காட்ட வேண்டியது ஸ்டிக்கர் சரிங்களா. என்ன ஸ்டிக்கர்னா வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னு மறந்து போச்சு. இந்த ஸ்டிக்கர் வந்து அசைன்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவான். ஸ்டிக்கி நோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்கி நோட்டை வந்து யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி அசைன்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொடுக்குற கிராஃப்ட் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவான். ஒரு தடவை வாங்குவான், அதுக்கப்புறம் இன்னொரு தடவை எங்கேன்னு கேட்டால் இன்னொரு தடவை கடையில் தாம்மா இருக்குன்னு சொல்லுவான். ஏதோ செஞ்சுட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்த மாதிரி சொல்லுவான். இது அவனோட ஹேண்ட் ரைட்டிங் நோட்டுங்க சரிங்களா. சாருக்கு ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கண்ணு ஒத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இசுக்கு வாசுக்கு நம்மளால வந்து என்ன கொஸ்டின் அவங்க டீச்சர் தான் பாவம். அதுக்கு வேண்டி அவங்க அப்பா அவனுக்கு புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஹேண்ட் ரைட்டிங்கு நல்லா வரணும்னு சொல்லிட்டு. இது இவனோட கிராஃப்ட் ஐட்டம்ங்க. இந்த கிராஃப்ட் ஐட்டம்னு சொல்கிறது இவங்க ஸ்கூலில் இந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பர்த்டே கார்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வச்சுருக்கான். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டிக்கி நோட் தாங்க. ஏதோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற மாதிரி லைக்கு டிஸ்லைக்கு ஹேஷ்டேகு மெசேஞ்சர் அந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் இருக்க இதுதான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன், நம்ம அசைன்மெண்ட்டில் நான் லைக்கு டிஸ்லைக்கு கொடுத்துட்டு ஹேஷ்டேகு என்னோட பேரை போட்டுக்குவேன். அப்போ மிஸ் வந்து லைக்குன்னா லைக்குக்கு வந்து இது பண்ணுவாங்க, டிஸ்லைக்குன்னா டிஸ்லைக்குன்னு போடுவாங்களே, ஓட்டிங் மாதிரி பண்ணுவாங்களாமா அவங்க ஸ்கூலில். இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஒர்க் கொடுத்துட்டான், அதுக்கெல்லாம் இதை வச்சுருப்பான். நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் செஞ்சான். ஆனால் அதில் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியாது. அவனை கேட்டான், நான் வீட்டில் தான்மா இருக்கேன், நீ தான்மா நான் அப்படி சொல்ல மாட்டான், நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேம்மா, நீ வீட்டில் தான்மா இருக்கேன், உனக்கு தான்மா தெரியும்னு சொல்லுவான் ஒரே வார்த்தை. இது ஒரு கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தானே. எல்லாம் ஃபுல்லாக வந்து கிராஃப்ட் கலர் ஷீட்ஸு இந்த மாதிரி இந்த ஆர்ட் புக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பான். எதுக்குன்னா எப்போவாது யூஸ் ஆகுதுமா, இல்லைன்னா ஏன் தலையிலே கட்டுவான். இந்த ஆர்ட்டை வந்து நீ வந்து உன்னோட ஆர்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கோமான், என் ஆர்ட் ஒர்க்கு ஏதோ அப்படியே விட்டு வைக்கிற மாதிரி. இது அவங்க அப்பாவோட கண்ணாடி பாக்ஸ். ஆனால் அதுக்குள்ள என்ன வச்சிருக்கான், அவங்க அப்பாவோட கண்ணாடி கவர் கூட இருக்குது. இதுங்க. அதுக்கப்புறம் இது அவனோட ஒரு ஒன் ஆஃப் தி பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸ்க்கு பஞ்சம் இருக்காது, பெண்ணுக்கு பஞ்சம் இருக்காது. எழுதும் போதுதான் கை வலிக்கும் கால் வலிக்கும் எல்லாம். ஸ்டென்சஸ் பாருங்க, இந்த மாதிரி ஸ்டென்சஸ்லாம் என் லைஃப்ல நான் பார்த்தது கிடையாது. நான் படிக்கும் போது கூட பார்த்தது கிடையாதுங்க. ஆனால் பாருங்க
அம்பர்லா இருக்குது, சன் இருக்குது, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வரைவேன். ஏங்க பாருங்க, சாப்பாடு, ஃபோர்க்கு, ஸ்பூனு, ஆப்பிள் எல்லாமே இருக்குது சரிங்களா. அது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் அதுவும் இதே மாதிரி தான் ஸ்கெட்ச் பென்சில்ஸு, லைன்ஸு, ஷார்ப்னரு. அப்புறம் சார் எப்பயுமே இந்த மாதிரி வந்து இந்த 0.7 சொல்லிட்டு ஒரு ஹைடெக்கான ஒரு பென் இருக்கும். இவன் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு பென் தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா வந்து இவன் ரொம்ப வந்து அழுத்தி எழுதுவான். அதுக்கப்புறம் டிப் வந்து நல்லா ரீஃபில் மாதிரி இருக்கும். இவன் எவ்வளோதான் அழுத்தி எழுதினாவும் உடையாது. மைக்ரோ டிப் பெண்ணெல்லாம் நிறையா டைம் உடைச்சிருக்கான். அப்படிதான். இங்கு பெண்ணெல்லாம் சார் யூஸ் பண்ணதே இல்லை. அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. இங்கு பெண்ணாத என்னம்மா, இதுதான் வந்து அவங்க அப்பாவோட ஸ்மார்ட் வாட்ச். அதோட ஸ்மார்ட் வாட்சோட நிலைமையே வந்து அதுக்கப்புறம் இவன் ஸ்டடி டேபிள் இதுதாங்க. அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே புக்ஸ் தான். இது வந்து டிக்டாக்னு சொல்லிட்டு டிக்டாக்னு சொல்லிட்டு இது கூட நம்ம வந்து கையில வரைஞ்சு வச்சு விளையாடுவோம். இவங்க காலம் பாருங்க, வச்சு எழுதுறாங்க, வச்சு செய்யறாங்க. இந்த மாதிரி இதை ஓபன் பண்ணி கழட்டி இது பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவனோட புக்ஸ் தான். எந்த புக்ஸையும் வந்து உள்ள எல்லாம் வைக்க மாட்டான். ஆனா இந்த இடத்துல தான் உட்காந்து படிப்பான், இந்த இடத்துல தான் உட்காந்து எழுதுவான், அந்த மாதிரி வந்து செய்வான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அட்டை போடுறதுக்கு வேண்டி வாங்கி வச்சிருக்கான். இன்னும் புக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கல. புக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஷீட் போடுவான். ஒரு செலோ டைப் மாதிரி ஷீட்டு. இதெல்லாம் வந்து ஃபிளாஷ் கார்டு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த பிளே ஸ்கூல்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க எல்லா ஃபிளாஷ் கார்ட்ஸும் வச்சிருக்கான். எல்லா ஃபிளாஷ் கார்டு கொடுத்துட்டான்னு சொன்னா கூட இருக்கட்டுமா அப்படின்னு. ஓகே, பாய்ங்க. பார்ட் 2ல வந்து வீடியோவை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க. தேங்க்யூ.